பொய். நம்ம எல்லாரும் சர்வசாதாரணமாக பேசக்கூடியது பொய்தான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, பொய் பேசுபவரின் சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டும் இல்ல, பொய் பேசுறதுனால நம்ம உண்மையான நம்பிக்கை உள்ள மக்களாக ஆக முடியாது. சரி, பொய் பேசுறதுனால என்ன நடக்கும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் ஒரு பொய்யை சொன்னால் அந்த பொய்யின் நாற்றம் வானவர்களை ஒரு மைலுக்கு அப்பால் நிறுத்திவிடுகிறது. பொய் சொல்றத சாதாரணமா நினைச்சி நம்ம பேசுறதுனால நமக்கு கிடைக்கிற தண்டனைகளை பத்தி தெரியுமா? 1. உண்மை நாள்ல பொய் பேசுபவரின் முகங்கள் கருத்துரும், அவரோட தங்குமிடம் நரகம் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்றான். 2. பொய் பேசுவது என்பது முதலில் தீமைக்கும் அந்த தீமை கடைசியில் நரகத்திற்கும் வழிவகுக்கும் என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். 3. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கனவுல பொய் பேசுறவங்களோட கன்னங்களின் சதைகள் கிழிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் காட்டினான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் தண்டனைகளுக்கு பயந்து நடப்போம். அல்லாஹ் நம்மை ஹராமை விட்டும் பாதுகாப்பானாக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.